ஹாய் உறவுகளே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் சுமிமா. அதாவது 6,00,000 இவங்களுக்கு ஒரு நாள், அவங்களுக்கு ஒரு 2 இப்படி இருந்துக்கிட்டு இவ்வளோ பேரும் உன் கள்ள உறவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களா? இல்லை இல்லை. ஆனால் எனக்கு 1,50,000 உறவுகளும் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ம் சப்போர்ட்டு கண்டிப்பாக எனக்கு நிறைய வருது. உன்னை தூக்கி உள்ள வையி, இவன் என்ன புருஷனா, எங்கேயோ போய் கூத்தியாவோட உட்காந்து குடிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு காரில் அடுத்தவன் என்னுடைய வப்பாட்டி கூட காரில் ஊர் மேலே போய்க்கிட்டு ரூம் போட்டுட்டு வாரம் வாரம் போய்க்கிட்டு இப்படியெல்லாம் கூத்தடிக்கிறதெல்லாம் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன எல்லாரும் ரொம்ப சிரிக்கி நினச்சிட்டிங்களா? அவ்வளோ பேர் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுன்றதுக்கு பாவம்னு உன்னுடைய உடல்நலை கருதி போனா போகுது நான் விட்டுட்டு உக்காந்தா நீ ஒருத்தவன் பேரை சொல்கிறதுக்கும் ஒருத்தவங்களுக்கு ஸ்பேனர் கொடுக்குறதுக்கும் நீ இன்னும் பாடுபடுத்தி அவங்களையும் பேசி அவங்க அம்மாவை பேசி நீ கண்டென்ட் போடுவ. அடுத்து அவள் வந்து உட்காந்துக்கிட்டு பேசுவா. 2 பேர் என்ன லோலா, இந்த 2 லோலாயும் பேசுகிறதெல்லாம் கண்டென்ட்டு. ஆனால் நீங்கள் பேசுகிறது நான் பேசுகிறத நீங்கள் திருப்பி பார்க்க மாட்டேங்கிறீங்களன்றதுக்காக உங்களுக்கு ஒரு போஸ்ட்டு போட்டால் போஸ்ட்டு போடுற கமெண்ட் வேணா அப்படி தான் கேள்வி கேட்பாங்கன்னா, அப்போ நீ ஏன்டா உனக்கு கேள்வி கேட்கும்போது அந்த யார் என்னமோ ஒரு செல்வம் ராஜசெல்வம்னா அதெல்லாம் எப்படி கேள்வி கேட்குற? எத்தனை பேரை கேட்குற பிச்சுமணி? எத்தனை பேரை நீங்கள் கெட்ட கேள்வி அசிங்கமாக கேட்குற பிச்சுமணியெல்லாம் அவள் என்ன கேள்வி கேட்டிருக்கா? கமெண்ட்ருங்க தானே, கேள்வி கேட்கக்கூடாதா உங்களுக்கு? கேள்வி கேட்டால் நீங்கள் அவ்வளோ அசிங்கசியமாக உங்கள் குடும்ப பரம்பரையவே நீங்கள் இழுத்து பேசுவீங்களா? நானும் எல்லாம் டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அவள் பேசுன லைவ் டெலிகாஸ்டாகவே இருக்குது, கொண்டு போய் நான் காமிக்கிறேன். இப்போ நான் கம்ப்ளைண்ட் போய் கொடுப்பேன். நீ போய்கிட்டு ஒரு குடும்பமே வேணாம், இது என்னதான் இந்த கூத்தியா முண்டை ஒரு தேவையில்லைன்னு சொல்லி வந்து எதுக்கு உட்காந்துக்கிட்டு உன்னைய தேவைன்னு சொல்லி தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறா? மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறா, அதை எடுத்து கொடுக்குறா. அவள் புருஷனுக்கு எடுத்து கொடுக்கலாம்ல, அவள் புருஷனுக்கு எல்லாமே அங்கே உட்காந்து பார்க்கலாம்ல. அவள் புருஷனுக்கு பார்த்துருந்து அவன் பொண்டாட்டி அவள் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கும்போது நீ எதுக்கு அவளை பற்றி பேசுகிறேன்னு கேட்டால் நியாயம். நான் போடுற எச்ச துண்டை தின்னுக்கிட்டு இருக்கேன். எச்சக்கலை நாய், எங்கேயோ மேய்ச்சிக்கிட்டு இருந்த நாய், அந்த நாயை கூட்டு வந்து நீ பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீ ஊட்டி விட்றதும் ஓட்டி விட்றதும் கூட்டி விட்றதும் நீ எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்ப. லிஸ்ட்டில் கணக்கடங்காதவங்ககிட்ட எல்லாம் போய் படுத்துட்டு வந்த ஒரு வேசைக்கு நீ உட்காந்து சப்போர்ட்டு கொடுப்ப. எச்சக்கலை நாயி, நீ என்ன எச்சங்கிறியா? உனக்கு நாங்கள்லாம் உண்மையை ஒத்துக்குருவோம். உனக்கெல்லாம் நான் லிஸ்ட்டு போட்டால் நீ எதுக்கு லிஸ்ட்டே இல்லாதவங்க கூட குடும்பம் நடத்தி நீ எனக்கு என்ன லிஸ்ட்டு போடுற? லிஸ்ட்டு போடுற 23 வருஷமாக அவன் கூட குடும்பம் நடத்துனதுக்கு நீ லிஸ்ட்டும் போடுவ, லொஸ்ட்டும் போடுவ. நார நாயி பீத்த நாயி, உன்னையெல்லாம் பற்றி எடுத்து விட்டேன்னா கூவம் இருக்கு பாரு, அதுவே கொந்தளிக்கும்டா. கொந்தளிக்க. நீ அவ்வளவு என்னை எவ்வளவு அடிச்சிருக்கிற, எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கிற. உன்னுடைய தேவைக்கெல்லாம் நான் கேட்கல, எதுவும் செய்யலன்ட்டு நீ என்னென்ன சோறுலேருந்து படுக்கிறதுலேருந்து நீ எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க. அத்தனையும் சரி குடும்பம் குட்டி புள்ளன்னு ஆயிட்டோன்னு நான் பொறுத்துக்கிட்டு குடும்பம் நடத்துனதுக்கு எங்கிட்டோருந்து பொறுக்கிட்டு வந்த புறம்போக்கு நாய் பழவற்ற நாயை நான் அவுசாரின்னு கேட்கக்கூடாதான் போஸ்ட்டில் போட்டோன்னே அடிக்குது அள்ளறேன் கடந்து. ஏண்டா டே, ஊர் போயிட்டெல்லாம் படுத்து ஊர் போய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்தவளுக்கு நீ இவ்வளோ சப்போர்ட்டு கொடுப்ப? எங்கேயோ ஒருத்தவர் ஐவேளை தொழுதுகிட்டு அவர் நோன்பு வச்சுக்கிட்டு அவர் குடும்பத்தோடு இருக்கிறவருக்கு நீ வந்து பொம்பளை பொறுக்கின்னு பட்டம் கொடுப்ப. கொரியில் அங்கே இருக்கிற உன் முகரக்கட்டையை போய் பாரு. உன் முகரக்கட்டையை யார் பொம்பளை பொறுக்கி? உன் பொண்டாட்டி எது இழுத்து வச்சுக்கிட்டு அவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கானா? இல்லை இந்த அவள் அந்த முண்டை இந்த நடத்திக்கிட்டு இருக்கா பாரு, அந்த மாதிரி எதுவும் நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னா? என்ன இதுக்கு பேசுகிறீங்க? என்ன இதுக்கு பேசுறீங்களே? எவன் இந்த கமெண்ட் போடுறாங்களே அவன் அக்கா தங்கச்சி எதையும் வம்புக்கு இழுக்கிறானா? இல்லை எவனுக்கும் புல்லு கொடுத்துட்டு போனானா? எவனுக்கு தாலி கட்டிட்டு போயிட்டாங்களா? என்ன இதுக்கு பேசுகிற? ஏண்டா ஒரு ஸ்பேனர் கொடுத்ததுக்கு இந்த அல்லாட்டார் எத்தனை போடுற, எத்தனை மாமே, எத்தனை இது நீ பேசுகிறதால நாங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கோம்ல. என்ன ஆகும்னா கேஸு கொடுத்துட்டு இனிமேல் சுமிக்கு சப்போர்ட்டு கொடுக்காத மாமான்னு ஏற்றி விட்ற எச்சக்கலை எடுவட்டான் நாய்ங்களா உங்களுக்கு தெரிஞ்சுடுறேன். என்ன அவன் சப்போர்ட்டு கொடுத்துருக்கான்? அவன் தானே ஆரம்பிக்கிறது. என்கிட்ட வந்து சொல்லுவேன், அவள் பேசுனா நல்லா பேசி விடு, அப்புறம் உங்களுக்கு கண்டென்ட் என்ன வேணும்னு கேட்பேன். எனக்கு எதுக்கு திரும்ப என்னத்தை பேசி விட? நீ பேச விடாமல் வச்சுக்கோன்னு சொன்னால் அதுக்கு துப்பு இல்லை. அப்புறம் உன்னை பற்றி பேசுகிறான்னா என்ன இருக்குன்னா அவன் கண்டென்ட்டு போடுறாங்க. 2 பேரையும் வச்சு கண்டென்ட் போடுறேன். 2 பேரையும் கண்டென்ட் போட்டு சம்பாதிக்கிறேன்னா 3 பேரும் ஒன்றுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு பதில் கொடுக்குறேன். 2 பேரையும் இவன் வச்சு கண்டென்ட் போடுறேன். அது கன்ஃபார்மாக எனக்கு நல்லா தெரியுது. அவள் நிஜமாகவே பேசுகிறான். நிஜத்துக்குமே என் குடும்பத்தை தரமாக வச்சு செஞ்சுட்டு அதை கண்டென்ட்டுன்னு கடத்திட்டு போகிறா. கவட்ட முண்டை கண்டவனுக்கு கோலை விரிச்ச முண்டை. அவளை கேட்க துப்பு இல்லை அந்த துப்பு கட்ட முண்டைக்கு.
ரைட்டா? அப்போ இதே இது நான் திருப்பி பேசுகிறேன், என்னை கண்டென்ட் பேசாதங்கிறேன். எப்படி ஒரு போஸ்ட் போட விட மாட்டேங்கிறான், ஒன்றும் பேச விட மாட்டேங்கிறான், எனக்கு கருத்து சுதந்திரம் கொடுக்க மாட்டேங்கிறான். பார்த்தீங்களா? அவன் வாயாலேருந்து ஒரு உண்மை வந்துச்சா? என் பக்கத்தில் இருக்கையில் நீ இப்படி பரதேசி நாயன் பேசுடி, உன்னை ஓங்கி ஒரு எத்துனா பின்னாடி ஏதோ வருமாம்ல. இதுக்கு தான் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். என் விஷயத்தில் உடனே கொள்ளும். ஒரு பெண் பாவம், என் பாவத்தை நீ சுமந்ததுனால தான் இன்னைக்கு அவகிட்டக்க போய் அடி வைத்து உன்னை அங்கே மிதிச்சு ஒரு கொட்டை தெறிக்க உருளக்கு வர்றா. ரைட்டா? அவள் தான் உனக்கு கரெக்டான ஜோடி. நான் அடிக்கடி சொல்கிறேன், தெரியுதா? இன்னும் நீ கஷ்டப்படணும், நீ அழுந்தணும், என் கண்ணீருக்கு பதில் சொல்லணும். நீ எவ்வளோ என்னை அராஜகம் பண்ணு. ஆம்பளைன்ற அதிகாரம், ஆம்பளை 1000 பேசலாம், ஆம்பளை 1000 பேர்கிட்ட படுக்கலான்னு நீ என்னை அதிகாரம் கொண்டு என்னை அடக்கி ஆண்டு ஒரு வாயிலா பூச்சி மாதிரி என்னை அடக்கி ரொம்ப சித்திரவதைப்படுத்தியிருக்கிற. கொஞ்சம் நஞ்ச சித்திரவதைப்படுத்தியிருக்கல, அவ்வளோ சித்திரவதைப்படுத்தியிருக்கிற. எனக்கு குடும்பம் குட்டி புள்ளன்னு இருக்குன்றனால நான் அவ்வளோ வலி வேதனையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் புறம்போக்கு அப்புறம் தான் உன் கேரக்டர் தெரிஞ்சு நான் ஒதுங்கிட்டேன். நீ அப்படிப்பட்டவனால தான் உனக்கு அப்படிப்பட்ட வந்து கிடச்சிருக்கிறா. ஒரு புருஷன் சொல்கிறாளே, இது வரைக்கும் கண்ணு காமிச்சிருக்கிறாளா? அப்படிப்பட்டவனே அவள் சொல்ல விடாமல் வச்சிருக்கிறா. நீ 23 வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டிய அவ்வளோ பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. நீங்கள் 2 பேரும் இவ்வளோ பேசுவீங்க, நான் வலி வேதனை பொறுத்துக்கிட்டாடா இருக்கணும். இப்போ அடே நல்ல ஒரு அத்தாப்பனுக்கு பிறந்தவனுங்க 2 பேராக இருந்தீங்கன்னு வச்சுக்கணும், சரியான ஜாடிக்கேற்ற முடிதாண்டா. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், போலீஸ் ஃபோன் அடித்த உடனே எடுக்கணும்டா. தைரியம் இருந்தால் பேசணும். உங்களுக்கு விடவே மாட்டேன். இனிமே என் கண்ணீருக்கு நீ பதில் கொடுத்தே ஆகணும். நீ என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, எப்படி வேலை பார்த்துட்டு இருக்க, எல்லாம் எனக்கும் தெரியும்னா. நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. அதனால தான் ஆண்டவன் இன்னைக்கு உன்னை கஷ்டப்பட வைக்கிறான். நீ நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கா பாரு அந்த பக்கத்தில் இருக்கிறவன். உன்னை இப்படி கேட்டான், உன்னை அப்படி கேட்டிருக்கான்னு சொல்லி எடுத்து காமிச்சாலே அந்த முண்டை கொஞ்சமா நஞ்சமா பேசியிருக்கா. அவள் பேசுனா வாய் திறந்து பேசி நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறா ஒரு பேசி. அதை நீ கண்டென்ட்னு கொண்டு போடுவ. நீ இப்போ அங்கே எங்கே சும்மா இருக்கிற மனுஷனை சுரண்டி விட்டுக்கிட்டே இருப்ப. அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டால் நீ இவ்வளோ லென்த்தாக பேசுவ. எதுக்கு இவ்வளோ லென்த்தாக பேசுகிற? வீரம் பொங்குதா? பக்கத்தில் இருக்க அவசரியை பேச முடியுமா? உனக்கு துப்பு இருக்காடா? துப்பு கட்டவனே ஆம்பளைங்கிறீல, அந்த ஆம்பளை பக்கத்தில் இருக்க ஆம்பளைட்ட உன்னால காமிக்க முடியுமாடா? உன்னை குடிச்சு புட்டு எத்தனை அடி அடிக்கிறா? ஆம்பளை கீழே ஆம்பளையா வந்து அடிக்கிறான்ல சுப்பண்ணே, அவனுக்கு உன்னால பதில் கொடுக்க முடியுமா? வாங்க அடுத்து உங்களுக்கு உள்ள கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளக்க போறது கன்ஃபார்ம். வெளியே வந்தாலும் உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். நீ என்ன எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறது? டேய், நீ என்ன எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறது? நான் கொடுக்குறேன் வா. நான் இதைத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன புட்டிங்கிட்டன்னு இந்த ஆவேசாளர்ற கடந்து தெரியாமல் செய்கிறல்ல, உனக்கு அதை பண்ணுறேன்ல இதை பண்ண. என்னடா நீ என்ன செஞ்ச இது வரைக்கும்? சம்பாரிச்சுக்கு உன் காசு யூடியூப் ரூபான்னு நீ இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்குற? நீ சொல்ல, ஒரு நிமிஷம் சொல்ல, இப்போ சொல்லி ஆகணும். அப்படி ஆவேசம் கூத்தியாளுக்காக அவ்வளோ ஆவேசம் கட்டி களை கட்டி ஆடுற. கூத்தியாளுக்கு ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்றாங்க. அவள் அப்போ வாய் திறந்து பேச வேண்டியதானே? எதுக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு வா, என் கூட இரு, கடைசி காலம் வரைக்கும் உனக்கு நான் கஞ்சி ஊற்றுனா அந்த கூத்தியா வாயால் சொல்லுடா. அட வெக்கம் கெட்டவனே, ஒரு கட்டுன புருஷன் சொல்கிறா பாரு, அவனே வேணாண்டு இஷ்டத்துக்கு வந்திருக்கிறா, கஷ்டத்துக்கு வரல. இஷ்டத்துக்கு வந்து காசு தான் உலகண்டு உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கா பாடம். உன் கூடையே இருந்துக்கிட்டு குழியை பறிக்கிறா. உனக்கு இது தெரியல, காசு இருந்தாலும் இல்லாட்டினாலும் கட்டுன பொண்டாட்டி தான்டா கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றுவா. ரைட்டா? இப்போ நீ ஏன் கூட இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ அதிகாரம் பண்ணலாம், நீ என் கூட இருந்துக்கிட்டு இவ்வளோ பேசலாம். நீ ஒரு 10 பேரை இணைச்சி பேசுகிறேன்னா உன் கூட இருந்துக்கிட்டே நான் அந்த 10 பேர் கூடயும் பேசுனேன்னா, இந்த சிப்பாய் கப்பாயெல்லாம் நீ இருக்கையில் தான் நான் பேசுகிறேன்னா, இந்த ஆனந்த்ன்ற ஒரு இல்லாத ஒரு கேரக்டரை கொண்டு வந்தீங்களா? அதெல்லாம் யார்? பெரியம்மா கொண்டு வந்தாலே ஒரு கேரக்டர் மக்கள் முன்னாடி உடஞ்சிச்சா? நான் தான் ஒருத்தன்கிட்ட பேசுனேன்றத விஷயத்தை நான் தான் ஓப்பனாகவே என் உருவகிட்ட சொல்லிட்டேன்ல. அப்போ நீ எனக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்சிக்கிட்டு என் பேரை நீ தரமாட்டமா நீ சொல்லிட்டா? கூத்தியோட குடும்பம் நடத்துகிறவன் குடிகாரன் நீ சொல்லிட்டா? எனக்கு இத்தனை பேர் அத்தனை பேர் நீ சொல்லிட்டா? லிஸ்ட்டில் அடங்காத அவனே அவளுக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கியே. அப்போ உனக்கு தேவை அங்கே இருக்குன்றதுனால தானே அவளை நீ பொத்தி வச்சுக்கிட்டு கிடக்குற. சொல்லே, அப்போ உனக்கு தேவை இல்லை, உனக்கு ஒரு காரியம் நடக்கலை, ஆசை பாசத்துக்கு அடங்கலைன்னா கட்டுன பொண்டாட்டிக்கு வேசி பட்டம், உனக்கு கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டா வேசிக்கு குடும்பஸ்திரி பட்டம்மா. அட இரு, நீ கேட்ப இன்னொரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை, நீ கேட்ப என்ன வேணாலும் கேட்ப.
அந்த மவன் இந்த மவன் நீ இதுக்கே வாயில பாரு, உனக்கு பக்கவாதம் வந்து நீ வேதனையில கிடந்து நீ நல்ல சாவு சாக மாட்ட. ஏன்னா நீ அவ்வளோ பாவங்களை எனக்கே நீ சுமந்தவன். நீ என்ன சொல்றது? நான் சொல்லணும், நாம 2 பேரும் பேசணும், அதை ஆடியன்ஸா உட்காந்து அவுசாரி கேட்கணும். அதுக்கு தான் அவ கைகொட்டி நிக்கிறா. நான் இதை கொடுக்காம நான் எங்க போய் எதை கொடுக்குறனோ உன்னைய கண்டிப்பா உள்ள வைப்பேன். உங்க 2 பேரையுமே உள்ள வைப்பேன்.